சிறுமி தானாக முன்வந்து சாந்தாரா சடங்கை ஏற்று உயிரிழந்து சாதனை புரிந்திருப்பதாக வெளியான தகவல் மத்திய பிரதேசத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பியூஷ் மற்றும் வர்ஷா தம்பதி ஐடி துறையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு 3 வயதில் வியன்னா என்ற மகள் இருந்தாள். குழந்தை வியன்னாவுக்கு மூளையில் கட்டியிருப்பது கடந்த 2024 டிசம்பரில் கண்டறியப்பட்டது. அதனால் பெற்றோர் கவலையடைந்தாலும் குழந்தையை காப்பாற்ற தேவையான மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வந்தனர். மும்பையில் சிகிச்சை பெற்றதோடு அங்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் சிறுமியின் உடல்நிலை மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. சமண மதத்தின் மீது பற்றுள்ள பெற்றோர் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு திரும்பினர். மார்ச் 21ஆம் தேதியன்று இந்தூரில் உள்ள ஆன்மீக தலைவர் ராஜேஷ் முனி மகாராஜை அவர்கள் சந்தித்துள்ளனர். பின்னர் சிறுமிக்கு சாந்தாரா எனப்படும் மரணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மத துறவு சபதம், மந்திரங்கள் மற்றும் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அந்த குழந்தை உயிரிழந்து விட்டது. இது குறித்து தாயார் வர்ஷா ஜெயின் கூறுகையில், குருதேவ் எங்களுக்கு உத்வேகமளித்து எல்லாவற்றையும் விளக்கினார். எங்களின் ஒப்புதலோடு சாந்தாரா செய்யப்பட்டது. 10 நிமிடங்களுக்கு பிறகு வியன்னா இறந்தார் என்று கூறியுள்ளார். 3 வயது குழந்தை ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் மிக குறுகிய காலத்தில் மரணம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தந்தை பியூஷ் ஜெயின் கூறுகையில், சாந்தாராவை செய்யும் நோக்கத்தோடு நாங்கள் செல்லவில்லை. ஆனால் குருஜி அவளுடைய நிலை மோசமாக இருப்பதாக கூறி அதை பரிந்துரைத்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் என்று கூறினார். अभी तबीयत थोड़ी सी ठीक नहीं लग रही है, उन्हें सब एक्सप्लेन किया तो गुरुदेव ने बोला कि मुझे नहीं लग रहा है कि ये बेटी जो है आपकी आज रात भी निकाल पाएगी, तो इसका आज रात को बहुत ध्यान रखना। उनसे ऐसी चर्चा हुई और उन्होंने फिर बोल दिया हमें कि मुझे ऐसा लग रहा है कि अभी संधारा करवा देना चाहिए। वर्ल्ड की सबसे छोटी उम्र की संधारा साधिका है और उसी के लिए उसको कल आखा तीज के पाड़ने का प्रोग्राम किया था. மிக இளைய வயதில் சாந்தாரா சபதம் எடுத்த சிறுமி என கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வியன்னாவின் மரணம் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயின் சமூகத்தினரால் குழந்தையின் பெற்றோருக்கு கடந்த புதன்கிழமை மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்தே குழந்தை மரணம் தொடர்பான தகவல் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பாக பொதுமக்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பத் தொடங்கியுள்ளனர். 3 வயது குழந்தைக்கு மரணம் என்றால் என்ன என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள முடியுமா? இல்லையென்றால் அவளுக்கு அந்த தேர்வை செய்ய யாருக்கு உரிமை உண்டு என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வியன்னாவுக்கு 50 வயதுடையோருக்கு இணையான மத புரிதல் இருந்தது என்று ராஜேஷ் முனி மகாராஜ் கூறினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் 100க்கும் மேற்பட்டோர் சாந்தாரா சபதம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் சட்ட வல்லுநர்கள் இது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளனர். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ரித்தேஷ் அகர்வால் கூறுகையில், ஒரு மைனரின் வாழ்க்கை மற்றும் இறப்பு குறித்த முடிவு பெற்றோரிடம் கூட இல்லை. இது ஒரு கடுமையான சட்ட மற்றும் அரசியலமைப்பு கேள்வியை எழுப்புகிறது. மரணத்தை சட்டப்பூர்வமாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு மைனரின் விஷயத்தில் சாந்தாராவை நிர்வகிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பிரிவு 25 மத சுதந்திரத்தை வழங்குகிறது. ஆனால் சட்டத்திற்கு மேலே அல்ல. மத பழக்க வழக்கங்கள் கூட ஒரு மைனரின் வாழ்க்கைக்கான சட்டப்பூர்வ உரிமையை மீற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாந்தாரா அல்லது சல்லேகானா என்பது பல நூற்றாண்டுகள் பழமையான சமண மரபாகும். இந்த மதச்சடங்கு அவற்றை பின்பற்றுபவர்களால் புனிதமாக கருதப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவை பிறப்பித்தது. சாந்தாரா சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்து இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 306 கீழ் தற்கொலைக்கு சமம் என்று கூறப்பட்டது. ஆனால் ஜெயின் சமூகத்தின் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு பிறகு அடுத்த மாதம் உச்ச நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு தடை செய்யப்பட்டது.
இருப்பினும் முக்கியமாக இந்த தீர்ப்புகளில் எதுவும் ஒரு மைனர் சாந்தாரா எடுக்கும் சூழ்நிலையை பற்றி பேசவில்லை. இந்திய சட்டமும் செயலற்ற கருணை கொலையை அனுமதிக்கிறது. ஆனால் அரிதான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் நீதிமன்ற ஒப்புதல், தெளிவான மருத்துவ நியாயப்படுத்துதல் மற்றும் வயது வந்தோரின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே இதுவும் சாத்தியம் என்பது சட்ட நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று இந்தூர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சாந்தாரா குறித்து எங்களிடம் எந்த பதிவும் இல்லை. உள்ளூர் காவல் நிலையத்திற்கோ அல்லது நிர்வாகத்திற்கோ யாரும் தகவல் தெரிவிக்கவில்லை என்று கூடுதல் துணை காவல் ஆணையர் ராஜேஷ் தண்டோதியா தெரிவித்துள்ளார். சாந்தாரா சடங்கு என்பது உணவு மற்றும் தண்ணீரை கைவிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக தானாக முன்வந்து மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மத சபதம் ஆகும். முதுமை, கடுமையான நோய் அல்லது வாழ்க்கை நிறைவு போன்ற சந்தர்ப்பங்களில் மத குருவால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். ஆனால் 3 வயது குழந்தையை இத்தகைய சடங்கிற்கு உட்படுத்தியதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.